கார்த்தி. இது என்னன்னா நான் புதுசாக ஒரு டிஎன்பிஎஸ்சி வீடியோ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அது சம்மந்தமான வீடியோ தான் இது. டிஎன்பிஎஸ்சினா என்ன, எதுக்கு அது படிக்கணும், யாரெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லலான்னு இருக்கேன் அப்கமிங் வீடியோஸில். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி எதுக்காக படிக்கிறது. டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 20-30 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா படித்து முடித்த உடனே போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வேலை வரும், அதில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. இப்போ யாருக்காவது படித்து எனக்கு தெரிஞ்ச அளவு நான் படித்ததுக்கப்புறம் சொல்கிறேன், யாருக்குமே அந்த மாதிரி வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ வந்து எனக்கு இப்போ வேலை வேணும், நான் படிச்சிருக்கேன், என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லோரும் என்ன நார்மலாக பண்ணுவாங்க, ஒரு டெய்லி டே டு டே ஒர்க்கு, விவசாயம் இல்லை அவங்க தெரிஞ்ச ஒர்க் எதனா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க்கு வேணும் எனக்கு, நான் அதை வச்சு என் லைஃப் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, நான் நல்ல வேலையில் இருந்துகிட்டே எனக்கு நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறவங்க, வேலையே செய்யாதவங்க, வேலை இல்லாதவங்க, யார் எந்த கேஸ்ட்டும் அப்ளை பண்ணலாம், அந்த அப்ளை பண்ணணும், என்னது யாரெல்லாம் படிக்கலாங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இது எதுக்கு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, நியூ இயர் ஆரம்பிக்க போகுது 2025. சில பேர் வேலை இல்லாமல் இருக்கும், சில பேர் படித்து முடிச்சவங்க. சரி, நான் படித்து முடிச்சோன்னா இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், எனக்கு தெரியல, எனக்கு நான் எப்படி படிக்கணும், ஒரு எக்ஸாம் படிக்கணும்,